தமிழ் நல்ல தமிழ் உள்ளங்களுக்கு தமிழ் வாழ்த்து ஒன்று. தமிழ் படித்தால் எப்படி வாழ முடியும் என்று கேட்பார்கள். தமிழையும் படி, மற்றதையும் படி, அறிந்து படி, புரிந்து படி என்று சொல்லி ஒரு பாமாலை, கன்னித்தமிழ் சொல்லெடுத்து கவிமாலை நான் தொடுத்தேன், காலமெல்லாம் கமழுமென எண்ணியே. செந்தமிழ் சொல்லெடுத்து சிறந்த மாலை ஒன்று செய்தேன், சிந்தாமல் சிதறாமல் சிந்தை நிறையுமென எண்ணியே. சங்கத்தமிழ் சொல்லெடுத்து தமிழ் மாலை நான் தொடுத்தேன், சந்ததமும் நிலைக்குமென எண்ணியே. முத்தமிழ் சொல்லெடுத்து மூவா மாலை நான் தொடுத்தேன், மூவா மாலை நான் தொடுத்தேன். முத்தமிழ் சொல்லெடுத்து மூவா மாலை நான் தொடுத்தேன், முக்காலமும் முகிழ்க்குமென எண்ணியே. பண்ணுதமிழ் சொல்லெடுத்து பாமாலை நான் தொடுத்தேன், பயன்மிக பயக்குமென எண்ணியே. எண்ணுதமிழ் சொல்லெடுத்து எல்மாலை நான் தொடுத்தேன், எங்கும் எழில் வீசுமென எண்ணியே. இன்பத்தமிழ் சொல்லெடுத்து இன்பக்கவி நான் தொடுத்தேன், இதயம் இதமாகுமென எண்ணியே. இலக்கண சொல்லெடுத்து இசைமாலை நான் தொடுத்தேன், எண்ணச்சுமை இறங்குமென எண்ணியே. தீந்தமிழ் சொல்லெடுத்து தேமதுர மாலை நான் தொடுத்தேன், திகட்டாது எந்நாளும் என எண்ணியே. நற்றமிழ் சொல்லெடுத்து நவமாலை நான் தொடுத்தேன், நாற்றி செய்யும் புகழ் மணக்க எண்ணியே. பொற்றமிழ் சொல்லெடுத்து பொன்மாலை நான் தொடுத்தேன், பூமி நலம் பெற தமிழர் புகழ் பெற எண்ணியே. சிந்தைக்கு விருந்தாகும் இயல்தமிழ், செவிக்கு விருந்தாகும் இசைத்தமிழ், கண்ணுக்கு விருந்தாகும் நாடகத்தமிழ், முத்தமிழே மூவா மருந்தே மூத்த மொழியே, இலக்கண இலக்கியமும் ஏய்ந்த மொழியே, பண் சிறப்பும் பாட்டு சிறப்பும் படைத்தவளே, என் சிறப்பும் எழுத்து சிறப்பும் இயன்றவளே, கலைமகள் 64 கன்னித்தமிழே, கலைகள் 64 கன்னித்தமிழே, ஒளிச்சிறப்பும் உருபுச்சிறப்பும் உடையவளே, ஒன்தமிழ் ஒளிர்தமிழ் உயர்தமிழ் செந்தமிழ் தீந்தமிழ் செழுந்தமிழ் தேன்தமிழ் கன்னித்தமிழ் முத்தமிழ் நேர்தமிழ் நிறைதமிழ் காவியத்தமிழ் பாரில் உயர்ந்த தமிழ் பல்கலையும் நிறைந்த தமிழ் திராவிட மொழி குடும்பத்தின் தாய்மை தமிழ் புலவர் புடம் போட்ட ஒளி வீசும் பொற்றமிழ் சேரனுக்கு சிலம்பேந்த செந்தமிழ் சோழனுக்கு திருமுறை தந்த தமிழ் பாண்டியனுக்கு சங்கத்தை ஈந்த தமிழ் இத்தமிழின் இயல்பை இதற்கு மேல் சொல்லவும் வேண்டுமோ? ஆகவே தமிழ் படித்து அதனால் பிழைக்க முடியாது என்று சொல்லாதீர்கள். தமிழால் வாழ்பவர்கள் கலைத்துறையை சேர்ந்த அனைவரும், திரைத்துறையை சேர்ந்த அனைவரும் தமிழால் தான் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அதனால் தான் வாழ்கிறோம். அதேபோல் கற்பிக்கும் தொழில் இருப்பவர்களும் இந்த தமிழால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறத்தல் கூடாது. ஆகவே இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தமிழை புறக்கணிக்காது அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், படித்து இன்புற வேண்டும். இலக்கியங்கள் எண்ணற்றன, அதில் வரும் வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் அறிந்து கொண்டு நல்ல மானத்தோடு நல்ல உயர்ந்த பாரெல்லாம் புகழும் வண்ணம் நாம் பசுந்தமிழ் சொல்லை பயன்படுத்தி வாழ வேண்டும். எங்கு சென்றாலும் நம்முடைய நாகரிகமும் பண்பாடும் தலை சிறந்தது என்று அனைவராலும் விரும்பப்படுகிறது. அதையும் போற்றி பாதுகாப்போம் என்று சொல்கின்றேன். நன்றி.